ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. கீ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கீ ரைஸ் செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. கீ எடுத்து வச்சுருக்கேன், ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், கிஸ்மிஸ், அப்புறம் கேஷ்யூ நட் எடுத்து வச்சுருக்கேன், ஜிஞ்சர் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், அப்புறம் பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, அப்புறம் கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு. நான் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாதி ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி பாதி எடுத்துக்கணும், பாதி வதக்கி எடுத்துக்கணும். 1 கப் பாஸ்மதி ரைஸை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன். 1க்கு 1.5 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிற ரைஸுக்கு தகுந்த அளவு சொல்கிறேன். நீங்கள் ஆயிலும் கீயும் கூட மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். கீயில் மட்டுமே செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சாச்சு. நாம் எடுத்துருக்கிற ரைஸுக்கு ஒரு 3 டீஸ்பூனாவது நம்ம கீ சேர்த்துக்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். நம்ம சேர்த்த கீ எல்லாம் நல்லா மெல்ட் ஆகட்டும். கீ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸும் முந்திரி பருப்பும் ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கிட்டு தனியாக எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சிடலாங்க. முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதே கீலையே நாம் எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த ஸ்பைஸை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்திக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சதில் ஒரு பாதி ஆனியன் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு கண்ணாடி பக்குவத்தில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை நம்ம இப்போ சேர்த்துக்கலாங்க. அந்த உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம 1 கப் ரைஸை 1.5 கப்பு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, இது அந்த தண்ணியோடவே இப்போ நல்லா சேர்த்துக்கலாங்க. நீங்கள் குக்கரில் செய்கிறதுனால செஞ்சுக்கலாம். இப்போ இதை இப்படியே டைரெக்டாகவும் செய்கிறதுனால செஞ்சுக்கலாங்க. இப்போ இது நல்லா ரைஸ் குக் ஆகட்டும். உப்பை செக் பண்ணிக்கலாம். உப்பை செக் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். இது வேகட்டுங்க. வெந்த உடனே பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். ஒரு பாதி ஆனியன் எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஆனியனை இப்போ இதில் போட்டு நல்லா கோல்டன் கலரில் வர்ற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாங்க. இது நம்மளோட கீ ரைஸுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் வதக்கிட்டு பார்க்கலாங்க. கீ பத்தலைன்னா தாராளமாக சேர்த்திக்கலாம். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிக்கலாம். பிளாக் ஆகாமல் கோல்டன் கலரில் எடுத்துக்கலாங்க. ஆனியன் இந்தளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம கேஷ்யூ, கிஸ்மிஸ் கீயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி அது கூட இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இந்தளவுக்கு வதங்கினா போதும். நம்ம கீ ரைஸ் ரெடியாக இருக்கும். பார்க்கலாங்க. சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கரெக்டாக இருக்குது. நம்ம வச்ச தண்ணி இந்த மாதிரி உதிரியாக தான் இருக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன், கிஸ்மிஸ், கேஷ்யூ எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதையெல்லாம் இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பராக நம்மளோட கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக 1 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க.
ஃப்ரை பண்ண ஆனியன் எதுக்கு போடுறோம் அப்படின்னா இந்த கீ ரைஸுக்கு அது நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. சூப்பராக நம்மளோட கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. சிம்பிளான ரெசிபி, வெஜிடபிள்ஸ் எதுவுமே தேவையில்லை, ஈஸியாக செஞ்சிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஃப்ளேவரோடு இருக்க, சுட சுட இருக்குங்க. இது சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், ஆறுனாலும் நல்லாயிருக்கும். ஆனால் சூடாக சாப்பிட்டா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஸ்பைசஸ் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சிம்பிளாக ஈஸியாக நினச்ச உடனே இது மாதிரி செஞ்சிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.